அன்பிற்கு இனியவர்களே, இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் திருமணங்களை எப்படி வெற்றிகரமான திருமணங்களாக நடத்தி கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றிய பதிவை நாம் பதிவிட்டிருந்தோம். அந்த பதிவை பார்த்துவிட்டு பலரும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் வரன் அமையவில்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து 3 மாதத்திலேயே வந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்து 6 மாதத்தில் அது டைவர்ஸில் முடிந்திருக்கிறது என்று வேதனையோடு தங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தெரிவித்து, இவைகளுக்கெல்லாம் விடை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் சுவாமிகளே என்று தொடர்ந்து விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆறுதலை தருவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். மனித வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருப்பது இறைவனினுடைய பெருங்கருணை. நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும், ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு முனைப்புகளும் நம்முடையதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு நம்முடைய கையிலே இல்லை, அது இறைவனுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. மனித முயற்சிகளுக்கும் அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்திலே பேராற்றல் படைத்த ஒரு பெரும் சக்தி அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்கிற பேருண்மையை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெற்றி பெறுகிற பொழுது எல்லாம் என்னால் தான் நடைபெற்றிருக்கிறது, என்னுடைய முயற்சியால், என்னுடைய திட்டத்தால், என்னுடைய செயலால் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று நாம் பெருமிதப்பட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டும் கூட தோல்வியை தழுவுகிற பொழுதுதான் நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற உண்மையையே மனிதன் உணர்ந்து கொள்ள முற்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நிகழ்வுகளையும் இறை நிகழ்வோடு இணைந்த ஒன்றாக பிறந்திருக்கிற மனிதன் அவன் இறைநிலையை எட்டுகிற முயற்சியிலே பயணிக்க வேண்டும் என்கிற முனைப்போடுதான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஞானிகள் நமக்கெல்லாம் வழிகாட்டி வைத்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய நிகழ்வுகளாக நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது இறை நிகழ்வாக கொண்டாடுகிற கலாச்சாரம் நம்முடையதாக இருக்கிறது. அது கல்வி சாலைக்கு செல்லுகிறது என்று சொன்னால் வித்யாரம்பம் இறை நிகழ்வாக கொண்டாடுகிறோம். ஒரு பெண் பிள்ளை
வயதுக்கு வந்தால் அதனுடைய சடங்கை இறை உணர்வாக நடத்தி வைக்கிறோம். அதே போல திருமணங்கள் என்பதெல்லாம் பிரம்மச்சரியத்திலே இருந்து கிரகஸ்த வாழ்க்கைக்கு மனிதனை நகர்த்துகிற ஒரு இறை நிகழ்வாக அந்த திருமணத்தை ஏற்கக்கூடிய அந்த யுவதியும் இளைஞனும் பிரம்மச்சரிய வாழ்க்கையிலே இருந்து இல்லற வாழ்க்கையிலே இணைகிற பொழுது அவர்கள் இறைநிலை பெறுகிறார்கள் என்கிற உணர்வை அவர்களுடைய உள்ளங்களிலே பதிய வைக்கக்கூடிய நிகழ்வாக ஒரு மனிதன் படைக்கும் ஆற்றலை பெறுகிற பொழுது அவன் இறைநிலையை பெறுகிறான், இறைநிலையை அடைகிறான். தங்களுடைய குலத்தின் வம்சத்தை, நல்ல சந்ததிகளை இந்த உலகத்திற்கு படைக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறுகிற பொழுது அவர்கள் இறைநிலை அடைகிறார்கள். இந்த உலகத்தினுடைய சுழற்சியை மீண்டும் தொடர்ந்து இயங்குவதற்கு தங்களுடைய வம்சத்தின் வரலாறுகளை தொடரச் செய்வதற்கு ஞானமுள்ள சந்ததிகளை இந்த மண்ணிற்கு படைக்க வேண்டும் என்கிற பக்குவத்தை அவர்கள் பெற்று அந்த படைக்கும் ஆற்றலை பெறுகிற இறைத்தன்மை பெற்றவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை உள்ளத்திலே உணர்ந்து பதிய வைக்கக்கூடிய உன்னதமான இறை நிகழ்வாக திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தன. மனிதனை இறைநிலைக்கு உயர்த்துகிற அந்த தெய்வீக திருமணங்களாக திருமணங்கள் இறை உணர்வினுடைய உன்னதமாக அந்த உன்னதத்தை அந்த இளம் தம்பதிகளினுடைய உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய நிகழ்வாக அதிலே பங்கேற்கக்கூடியவர்களினுடைய மன உணர்வுகள் அந்த இறை உணர்வை மேம்படுத்துகிற மகிமையை பெருமைப்படுத்துவதாக திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்ட காலங்கள் இந்த மண்ணிலே இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சிலர் திருமணங்களை எல்லாம் வெறும் வேடிக்கையாக விளையாட்டாக நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் சமுதாயத்திலே அதிகரித்து வருவதனுடைய விளைவுதான் பல திருமணங்கள் தோல்வியிலே முடியக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. மனித சமுதாயம் இவைகளையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒரு பேராசிரியராக இருந்து ஞானம் பெற்ற ஒரு மகத்தான ஞானியிடத்திலே நாம் அளவிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள், என்னிடத்திலே படித்த ஒரு மாணவன் கூட வாழ்க்கையிலே தோல்வி அடையவில்லை, அனைத்து மாணவர்களும் வெற்றியாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று. அதே போல ஒரு அருளாளரிடத்திலே நாம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள், நான் ஆயிரக்கணக்கான திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன், நான் நடத்தி வைத்த திருமணங்கள் அத்துணை தம்பதிகளும் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இறை பேராற்றலினுடைய இறை கருணையினுடைய மகிமை என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இவைகளெல்லாம் சத்தியமான உண்மைகள். இறை உணர்வோடு அந்த இறை உணர்விலே திளைத்து அதை முழுமையாக அனுபவித்து அந்த இறை உணர்வை மிளரச் செய்கிற வகையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அது இறைத்தன்மையோடு நிறைவு பெறுகிறது என்பது பேருண்மையாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமணங்களை தெய்வீக திருமணங்களாக நடத்தி வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதற்கான உதவியை, இதற்கான வழிகாட்டுதலை தருவதற்கு
நம்முடைய பிரபஞ்ச பீடத்தின் மூலமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழிகாட்டுதலையும் செயல்பாடுகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமணங்களை தெய்வீக திருமணங்களாக நடத்த விரும்புகிறவர்கள், உங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமணங்களை இறை உணர்வால் நிறைந்த இதயத்தில் இறை உணர்வை ஒளிரச் செய்கிற திருமணங்களாக நடத்த விரும்புகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பிரபஞ்ச பீடம் அதற்கு துணை நிற்கும் என்கிற செய்தியை உங்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம். தனிமனித உள்ளங்களிலே ஏற்படுகிற அமைதி அது குடும்பத்தினுடைய அமைதியாக மாறும். குடும்பத்தினுடைய அமைதி சமுதாயத்தினுடைய அமைதியாக திகழும். சமுதாயத்தினுடைய அமைதி உலகத்தினுடைய அமைதியாக மலரும். இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அமைதி நிறைந்தவர்களாக, இறைத்தன்மை பெற்றவர்களாக, ஞானம் பெற்றவர்களாக வளர்ந்து இந்த உலகம் ஒரே குடும்பமாக வாழுகிற உன்னத சமுதாயமாக மலர வேண்டும். அந்த மகத்தான மலர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு நாம் எல்லோருமே அர்ப்பணித்துக் கொள்வோம், முயற்சிப்போம். இறை பெருணை, இறை பெருங்கருணை பேராற்றல் அதற்கு அருள் பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.